76 gravity being வேற both 1 and 2ங்களா வேற பேசிக்காக மாஸ் கிராவிட்டி ரெண்டும் வந்து இன்டர் ரிலேட்டடு. மாஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்து கிராவிட்டியும் வந்து அதிகமாக இருக்க போகுது. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. டென்ஸ் கான்டினென்ட் கேன் ஹேவ் மோர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தென் அ ஜோன் வேர் த க்ரஸ்ட் இஸ் தின்னர். க்ரஸ்ட் தின்னர் அப்படின்னா டென்ஸாக இல்லைன்னு அர்த்தம். டென்ஸாக இல்லைன்னு அர்த்தம் புரியுதுங்களா? கோரும் டென்ஸு, க்ரஸ்ட்டும் டென்ஸு, மேண்டலும் டென்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல கிராவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இன்ஃபேக்ட் தட் இஸ் வாட் வி சே we used to study as one of the sources to study the interior of earth, gravity anomaly அப்படின்ட்டு படிச்சிருக்கோமா? if you have followed NCERTs you would have known gravity anomaly அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாமே வந்து இந்த டென்சிட்டி டிஃபரன்சஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the strength of the gravitational pull at any part of the world is dependent on the core beneath that particular region. எஸ், கோர் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணோம், பட் இட் இஸ் நாட் தி கோர் ஒன்லி. தி மேண்டல் அண்ட் க்ரஸ்ட் ஆல்சோ பிளேஸ் அ வெரி பிக் ரோல். பட் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஜென்ரலிஸ்டிக்கான ஸ்டேட்மெண்ட், இஸ் நாட் சம்திங் சூப்பர்லேட்டிவ் ஒன்லி அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கிடையாது. பேசிக்காக கோர் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஆப்வியஸ்லி கோர் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். அதனால போத்துன்னு வந்து போகிறோம். பட் ஆனால் கோர் மட்டுமே கிடையாது, க்ரஸ்ட்டு மேண்டல் ரெண்டும் சேர்ந்துமே வந்து ரோல் ப்ளே பண்ணும். கோர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு. போலாங்களா? போத் 1 and 2. 77 சன்ஃப்ளவர் 2 ஒன்லிங்களா? வேறு சன்ஃப்ளவர்ஸ் எல்லாமேங்க ஆல் 3 சீசன்ஸில் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் வந்து சன்ஃப்ளவர்ஸு. சன்ஃப்ளவர்ஸ் ஆர் வெரி மச் ஹெல்ப்ஃபுல் இன் ஃபைட்டோ எக்ஸ்ட்ராக்ஷன். ஃபைட்டோ ரெமிடியேஷனில் வந்து ஃபைட்டோ ரெமிடியேஷன் இஸ் நத்திங் பட் ரெமிடியேஷன் பை பிளான்ட்ஸ். அதில் வந்து we have lot of things. For example, one particular thing is known as we have lot of things. Phytofiltration இருக்குது, phyto extraction வந்து இருக்குது. What these plants do is that they absorb or they extract heavy metals from the soil, from the water that is running. Extract பண்ணி வச்சுக்கோம், so that I can easily remove heavy metals from such sunflowers. சரிங்களா? அந்த ஃபைட்டோ எக்ஸ்ட்ராக்ஷன் கேப்பபிலிட்டி அண்ட் ஃபைட்டோ ரெமிடியேஷன் கேப்பபிலிட்டி சன்ஃப்ளவர்ஸ்க்கு வந்து இருக்குது. போத் 1 and 2. Both 1 and 2 are correct. 78 78ங்க. சி 1 and 3 இன்கரெக்ட்டுங்களா? பாருங்க, டிங்களா? என்னங்க தப்பு ஃபர்ஸ்ட் ஒன்ல? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன தப்பு? பேட்டில் ஆஃப் பக்சர், மிர் காசிம் சன் இன் லா ஆஃப் மிர் ஜாஃபர். எஸ், மிர் காசிம் விசஸ் கிளைவ். செகண்டில் ஷிரியன் வாலா, ஆங்கிலோ சீக் வாரில் நடக்கக்கூடிய விஷயம். ஆங்கிலோ சீக் வார், பஞ்சாப் ஆங்கிலோ சீக் வாரில் நடக்கக்கூடிய செகண்ட் ஆங்கிலோ சீக் வாரில் நிறைய பேட்டில்ஸ் நடக்கும். பேட்டில் ஆஃப் குஜராத், பேட்டில் ஆஃப் சிலியன் வாலா அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து ஒரு டிசைசிவ் பேட்டில் அப்படின்னா, டிசைசிவ் சொல்ல முடியாது, ஒரு ஜென்ரல் பேட்டில் அப்படின்னா வந்து சிலியன் வாலா ஒன்று, டாலௌசியும் பஞ்சாப். ரஞ்சித் சிங்லாம் போயிட்டுருப்பார். ரஞ்சித் சிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள். பேட்டில் ஆஃப் கர்தா பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் தி நிசாம்ஸ் விசஸ் மராத்தாஸ், வேர் தி நிசாம்ஸ் வேர் டிஃபீட்டட். நிசாம்ஸ் ஆஃப் ஹைதராபாத் விசஸ் மராத்தாஸ். ஸோ ஆல் 3 statements are incorrectly matched. All 3 statements are incorrectly matched. gravitational lensing. டிங்களா? வர டி வர டி தான். டிங்களா? எஸ், டி. கிராவிடேஷனல் லென்சிங் இஸ் டி. பேசிக்லி மறுபடியும் அதே தான், மாஸ் பென்ஸ் லைட் அந்த கான்செப்ட் தான். ஐசக் நியூட்டன் கிடையாது அது. இட் வாஸ் ஐன்ஸ்டைனால் சொல்லப்பட்டது மாஸ் பென்ஸ் லைட்டு. ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட், இஃப் ஐ எம் ஸ்டடிங் அ பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஹியர், ஐ எம் ஸ்டடிங் ஃப்ரம் ஹியர், இஃப் தேர் இஸ் அ வெரி பிக் ஆப்ஜெக்ட் இன் த மிடில் ஆஃப் வாட் ஐ எம் ஸ்டடிங் அண்ட் மீ, இந்த பெரிய ஆப்ஜெக்ட் வந்து அங்கேருந்து வரக்கூடிய ஃபோட்டான்ஸை, அங்கேருந்து வரக்கூடிய லைட்டை பெண்டு பண்ணி இங்கே எனக்கு அனுப்பிவிடும்.
அதுதான் வந்து கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்றது. இப்போ மேக்னிஃபைங் லென்ஸ் வச்சு பார்க்குறோம் இல்லைங்களா, சின்னதாக இருக்க ஒரு விஷயம் வந்து எனக்கு பெருசாக தெரியுது. இதே விஷயம் தான் தூரத்தில் இருக்க ஒரு விஷயத்த ஒரு நடுவில் இருக்கக்கூடிய மேக்னிஃபையிங் கிளாஸ் அவனை ஒரு ஏதோ ஒரு பெரிய பாடி, பெரிய மாஸ் இருக்க பாடி கட் பண்ணி என் கண்ணுக்கு கொஞ்சம் பெருசாக காட்டுது. திஸ் இஸ் வாட் கிராவிடேஷனல் லென்சிங் இஸ். சரிங்களா? 80 white-rumped vultures. வர white-rumped vultures. White-rumped vultures, white-rumped vultures. Yes, all 3 statements are correct. Critically endangered, all 4 statements are correct. Critically endangered schedule 1ல வந்து இருக்கு. டைக்ளோஃபினாக்னால வந்து 90% வந்து அழிஞ்சே போயிட்டாங்க. And again the thing is stray dog ஓட பாப்புலேஷனை வந்து கட்டுப்படுத்துறதுல வந்து இது ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் there are something called as feral dogs அப்படின்ட்டு. feral dogs அப்படின்னா இதுவுமே வந்து இந்த வல்ச்சர்ஸோட டயட் பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் காரகேசஸில் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த ரிமைனிங் காரகேசஸை வந்து இதை சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா இந்த feral dogs வந்து they will eat all these remaining carcasses. ஆனால் feral dogs என்ன பிரச்சனை அப்படின்னா feral dogs carry a lot of issues, a lot of ticks வந்து கேரி பண்ணும். டிக் போன் டிசீசஸ், வைரஸஸ், இந்த மாதிரி லாட் ஆஃப் மைக்ரோபியல்ஸை கேரி பண்ணுறது feral dogsோட ஒரு கேரக்டரிஸ்டிக்காக வந்து இருக்காது. ஸோ அது உள்ளே வந்துருச்சு லெட்டஸே ஊர் பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னா இட் கேன் லீட் டு லார்ஜ் ஸ்கேல் ஹெல்த் இம்ப்ளிகேஷன்ஸ் இன் தட் பர்டிகுலர் வில்லேஜ். ஸோ அதனால் வந்து அந்த feral dogs, ஸ்டே டாக்ஸோட பாப்புலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல வல்ச்சர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ரோல் வந்து இருக்குது. பிகாஸ் the vulture will eat the carcasses close by to the village so that the feral dogs will stay where they are. புரியுதுங்களா? 1, 2, 3 and 4. 81 raw research and analysis wing. ஏங்களா வேற டிங்களா வேற ஃபர்ஸ்ட் டைம் ஏன் தப்பு நினைக்கிறது? ஆஃப்டர் இந்தியா சைனா வார்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் இந்தியா சைனா வார்னா 68ல் வந்திருக்கும். ஆக்சுவலி அது ஆஃப்டர் இந்தியா சைனா வார்னும் போதே அது வந்து கரெக்டாக இல்லைங்களா? இனிஷியலி அப்போ தான் தேவை, அதான் 68ல் தான் எடுத்து வந்திருப்பாங்க. சொல்லுங்கள். கேம் இன்டு ஃபோர்ஸ்ன்னு தான் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். ஆக்சுவலி என்ன நடக்கும் அப்படின்னா ஏர்லியராக இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி we had something known as இன்டெலிஜென்ஸ் பியூரோ. இன்றைக்குமே இருக்காது. ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டாக வந்து அது சைட் பை சைடு ஆக்ட் ஆச்சு. இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டாக அதுதான் ஆக்ட் ஆச்சு. அதில் ஒரு செக்ஷன் வந்து ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டாக வந்து ஆக்ட் ஆச்சு. அந்த டைம் பீரியடில் இருந்த ஹெட், அதாவது 1960s இருந்த டைம் பீரியட் ஹெட் நம்ம ஏன் வந்து தோத்தோம் அப்படின்னு ரீசன்ஸ் தெரிஞ்சதுக்கு நம்ம இன்ஃபீரியரான கூட்ஸ், இன்ஃபீரியரான இது அவனுக்கு இருக்க ஒரு டெக் கேபிலிட்டி நமக்கு கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 1960 வாரில் ஜாகிரஃபி பிளேட் வெரி பிக் ரோல் ஃபார் சைனா. பிகாஸ் இன் நார்தன் ஸ்லோப்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் ஆர் வெரி ஜென்டில் தேன் தி சதர்ன் ஸ்லோப்ஸ். நம்ம ஏறி சண்டை போகிறதுக்கும் அவன் ஏறி சண்டை போகிறதுக்கும் யார் ஈஸியாக இருக்கணும், அவனுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு ரீசன் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ரீசன் எல்லாம் எக்ஸ்கியூஸ் மீ இந்த ரீசன் எல்லாம் வந்து தகர்த்துட்டு ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சரியில்லை அப்படின்னு அது மேலே பழி தூக்கி போட்டாங்க. ஸோ we need a dedicated unit, dedicated wing அப்படின்ட்டு பேச ஆரம்பித்து ஒரு கேபினெட் செக்ரட்டரியேட்டுக்கு கீழே ஒரு ஆர்கனைசேஷனாக கிடையாது, ஒரு விங்காக, ஒரு பார்ட் ஆஃப் கேபினெட் செக்ரட்டரியாக கொண்டு வரப்பட்டது தான் வந்து ரா 1962 வாருக்கு அப்புறம் தான் 68ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. கேபினெட் செக்ரட்டரியேட்டில் ஒரு விங்காக இருக்கிறது தான் வந்து ரா. Giant meter wave radio telescope. Both 1 and 2. Giant meter radio telescope, both 1 and 2. Low frequency radio telescope. 83. 83.
83 போத்துங்க என்ட்ரிஸ். அதாவது செக்ஷன் 6 ஆஃப் டிபிஎஸ்சி என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ வந்து உள்ளே போகிறதுக்கு, ஏதாவது ஒரு ஸ்டேட்டை வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து யூ வில் நீட் கன்சர்ன், ஜென்ரல் கன்சர்ட்டோ ஸ்பெசிஃபிக் கன்சர்ட்டோ தேவை அப்படின்ற மாதிரி செக்ஷன் 6 வந்து சொல்லும். 80 என்ன சொல்லும், என்ட்ரி 80 ஆஃப் யூனியன் லிஸ்ட் என்ன சொல்லணும், ஏதாவது ஒரு ஸ்டேட்டோட போலீஸ் ஃபோர்ஸ் சொல்லும்போது வந்து ஸ்டேட், ஐம் டாக்கிங் அபவுட் தி ஆர்டிகல் 12 ஸ்டேட் ஆஸ் இன் தி பாடி, கவர்மெண்டோட பாடி, அந்த ஸ்டேட் பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஸ்டேட்டோட போலீஸ் ஃபோர்ஸ் வந்து வேறு ஒரு ஸ்டேட், டாக்கிங் அபவுட் ஆல் தீஸ் தமிழ்நாடு, தி ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல், இந்த ஸ்டேட்டுக்குள்ளே போய் இன்டர்ஃபியர் பண்ணணும் அப்படின்னா இட் நீட்ஸ் தி கன்சென்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டேட்டு அப்படின்றது மாதிரி ஆர்டிகல் 80 வந்து பேசும். ஸோ போத் ஆர் இன் டேண்டம், போத் ஆர் இன் கன்ஜங்ஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அண்ட் ஒரு பர்டிகுலர் வேர்டிக்ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் சொல்லுச்சு அப்படின்னா கன்சென்ட்டே இல்லாமல் கூட வந்து யூ கேன் என்டர் ஸ்டேட்ஸ் அப்படின்றது மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஐ திங்க் நரேந்திரகுமார் கேஸ் அப்படின்ட்டு, ப்ளீஸ் டு மேக் ஷுர். நரேந்திரகுமார் கேஸ்னு ஒரு கேஸ் இருக்குது, அதுதான் நினைக்கிறேன். ப்ளீஸ் டு மேக் ஷுர். '84 21 centimeter line. It is actually related to hydrogen. ஹைட்ரஜன்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து 21 centimeter லைன் ஆஃப் ஹைட்ரஜனை வச்சு தே ஸ்டடிட் கேலக்ஸிஸ். ஸோ இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் அப்படின்றது தான் வந்து அது கூட இன்டர்லேட் ஆகிருக்கு. இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ், இட்ஸ் நாட் 21 centimeter லைன் அப்சல்யூட்லாம் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் கூட இன்டர்லேட் பண்ணல. ஜென்ரலாக ஹைட்ரஜன் இங்கே வச்சாலுமே வரும் 21 centimeter லைன் ஃப்ரீக்வன்சி. இந்த கான்டெக்ஸ்டில் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸாக வந்து இருக்குது. கேப்டகான் பில், நேக்ரோலெப்சி, எஸ் நேக்ரோலெப்சி. பிகாஸ் இந்த ஸ்லீப்பிங் டிஸார்டர் இல்லைங்களா, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக வந்து எடுத்துகிட்டு வரப்படுற ஒரு ட்ரக் தான் கேப்டகான் பில்லு. ரீசெண்டாக என் நியூஸில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிரியா வந்து அடிக்கடி அதை வந்து அதிக லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணி சுற்றி அட்ஜாயினிங் கண்ட்ரீஸில் வந்து இல்லீகலாக எடுத்துகிட்டு வர்றது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அரப் லீக்னு போன ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்தோமா, அரப் லீக்கில் என்ன பிரச்சனை பார்த்தோம், சிரியா உள்ளே இருக்கா இல்லையா, சிரியாவை சேர்க்கலாமா வேணாமா, சிரியா சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். திருப்பி சேர்க்கலாமா இல்லையான்றதான் இப்போ டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதில் மேஜராக இருக்கிறது, அவன் நிறைய கேப்டகான் ப்ரொடியூஸ் பண்ணுறான், அதனால் அவனை சேர்த்துக்க முடியாது. அவனால் வந்து எல்லாருமே வந்து பாதிக்கப்படுறாங்க, அவனை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆல் தி அதர் மெம்பர்ஸ் 21 மெம்பர்ஸ் இருக்காங்க எக்ஸப்ட் அதர் தென் சிரியா, அவங்க எல்லாரும் வந்து அப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மெத்தம்ஃபேட்டமின் அந்த குரூப்பை சேர்ந்த ஒரு ட்ரக்கு ஃபேன்டைலின் அப்படின்ட்டு, அதுதான் வந்து கேப்டகான் பில்லோட ஏபிஐ. லிட்டில் பிரெயின், only one statement is incorrectங்களா? வேற எவ்வளோங்க, எத்தனை பர்சன்டேஜுங்க? 50% கிடையாது, சின்னதாக பின்னாடி இருக்கும் இல்லைங்களா, அதான் வந்து லிட்டில் பிரெயின் அப்படின்றது. 10% மூமெண்ட்டு அதெல்லாம் பண்ணிக்குது. என்னதான் 10% இருந்தாலுமே மூளையில் இருக்கக்கூடிய 80% நியூரான்ஸ் வந்து அது 10% தான் வந்து இருக்கும் இல்லைங்களா லிட்டில் பிரெயினில். செரிபெல்லம்னு கூப்பிடுவாங்க, செரிபெல்லம். பெட்கோக், பெட்ரோலியம் கோக், only one ஸ்டேட் பண்ணுங்க. பெட்ரோலியம் கோக், neither one nor two are incorrect. கோஹினூர், டைமண்ட் இல்லைங்களா? யாராவது இல்லைங்களா? போகலாமா? ஸோ எஸ், கோஹினூர் டைமண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலி அலாவுதீன் கில்ஜி சவுத் வரும்போது வந்து எடுத்துகிட்டு போன ஒரு டைமண்ட். சவுத்தில் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து மோஸ்ட் ஆஃபீஸாக குர்னூல் தான் இருக்கும். குர்னூலேருந்து மோஸ்ட் ஆஃபீஸாக குர்னூல் தான், அது சவுத்துன்னு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்கு. எந்த ரீஜனு ஸ்பெசிஃபிக்காக தரல. ஆப்வியஸாக நமக்கு சவுத்தில்
இது ஜாஸ்தி டைமண்ட் ஜாஸ்தினா குர்னூல் கோல்கொண்டா இந்த ரீஜன்ஸ் ஆந்திர பிரதேஷ் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அலாவுதீன் கில்ஜி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இருக்காரு. அலாவுதீன் கில்ஜி வந்து அது வந்து கை மாறிட்டே வந்துருக்கு. டெக்கான் சுல்தான்லேருந்து முகல்ஸ்க்கு போகுது. இனிஷியலி நடுவில் வந்து அஹமத் ஷா துரானி இருக்குல்லைங்களா, அஹமத் ஷா துரானி, நாதிர் ஷா அவரெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவார் இல்லைங்களா, அந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆல் தீஸ் திங்ஸ் இட்ஸ் கம்மிங் பேக் டு ராஜித் சிங் ஆல்சோ. அலாவுதீன் கில்ஜி வச்சுருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் பானிபட்டில் ஜெயிச்சு பாபர் வந்து வாங்குவார். அப்படியே ஷாஜஹான் வந்து அதோட பீகாக் த்ரோனில் வந்து அதை இன்வைட் பண்ணிப்பார். அப்புறம் முகமது ஷா ரங்கீலா இருப்பார் இல்லைங்களா, முகமது ஷா ரங்கீலா சம்ஒன் நோன் அஸ் ஒரு எக்ஸ்பர்ட் கதக் டான்ஸரு, அடோனிங்கில் தான் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணார். இந்த லேட்டர் முகல்ஸில் ஒருத்தர் வருவார் இல்லைங்களா. ஸோ அவரோட டைம் பீரியடில் வந்து இந்த நாதிர் ஷான்றவர் இன்வைட் பண்ணி வில் டேக் தி பீகாக் த்ரோன், வில் டேக் தி டைமண்ட் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாதிர் ஷாவோட கிராண்ட் சன் அஹ்மத் ஷா அப்தாலி ஆர் அஹ்மத் ஷா துரானி அப்படின்ட்டு, அஹ்மத் ஷா துரானி அவர் வச்சிருப்பாரு. அவரும் அட்டாக் பண்ணுவார் முகமது ஷா ரங்கீலாவை. இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். லேட்டராக வந்து அஹ்மத் ஷா அப்தாலியோட கிராண்ட் சன் ஷா ஷுஜா அப்படின்ட்டு, ஷா ஷுஜா ஆப்கானிஸ்தான் பீரியடில் ஆப்கானிஸ்தான் ஏரியாவில் ஷா ஷுஜா அப்படின்ட்டு அஹ்மத் ஷா அப்தாலியோட கிராண்ட்சன். அவரு யூ வில் பி இன் பொசிஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கோஹினூர் டைமண்ட். அண்ட் தென் வாட் வில் ஹேப்பன் இஸ் தட் நவ் இட் வில் பி தி எரா ஆஃப் British will go back on their word and go attack Shah Shuja. And what will happen is that Shah Shuja will come to Ranjit Singh for shelter, and as a token of gratitude Shah Shuja will donate the Kohinoor diamond to Ranjit Singh. And after the second Anglo-Sikh war, Dalhousie will be in possession, அதாவது English will be in possession of Kohinoor diamond. சரிங்களா? இப்படி தான் வந்து கோஹினூர் அலாவுதீன் கில்ஜியில் ஆரம்பிச்சு குயின் விக்டோரியா பேலஸில் வந்து இன்னைக்கு இருக்கு. So all three statements are correct, 1, 2 and 3. Ballistic missiles 89. Bingla. Where? Basically two types of missiles வந்து இருக்கு, ballistics and cruise missiles அப்படின்ட்டு. Cruise missiles பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து they will be like ரொம்ப close to the earth, ரொம்ப close to the surface பறக்கக்கூடிய missiles, ரொம்ப க்ளோஸ் டு தி எர்த் பறக்கக்கூடிய மிசைல்ஸு. மேலேயே போகாது, ஸ்ட்ரைட்டாக ட்ரெஜெக்ட் லான்ச் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு ட்ரெஜெக்டில் தான் போயிட்டு வந்து அடிக்கும். அண்ட் யூ கேன் மேனுவர் திஸ் க்ரூஸ் மிசைல்ஸ், யூ கேன் சேஞ்ச் ரைட் ஆர் லெஃப்ட், அதெல்லாம் வந்து மூவ் பண்ண முடியும் க்ரூஸ் மிசைல்ஸ் மூலமா. பட் திஸ் பர்டிகுலர் ballistic டைப்ஸ் ஆஃப் மிசைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி லைக் அ parabola. It will go up even outside the atmosphere and then re-enter into the target. Cruise மிசைல்ஸ்க்கும் ballistic மிசைல்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவனை வந்து மெனுவர் பண்ண முடியாது. ஃபயர் அண்ட் ஃபார்கெட் பிரின்சிபல்ஸ். அந்த ஒரு இடத்துல அடிக்கணும், அந்த ஹெல்மெட் கிட்ட அடிக்கணும்னா அடிக்க முடியுமே ஒழிய அந்த ஹெல்மெட் அடிக்கணும் அடிக்க முடியாது, லாஸ்ட்ல இருக்க அந்த ஹெல்மெட். இப்போ க்ரூஸ் மிசைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேன் டைரக்ட்லி பாயிண்ட் இட் அட் தி ஹெல்மெட் அண்ட் டைரக்ட்லி அட்டாக் தி ஹெல்மெட் வித் இட், ஈவன் தோ பிசிறு தட்டினாலுமே வந்து அதை சேஞ்ச் பண்ணி என்னால் வந்து ஹெல்மெட் அடிக்க முடியும். அந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. தே வில் கோ வெரி க்ளோஸ் டு தி சர்ஃபேஸ் க்ரூஸ் மிசைல்ஸ் அப்படின்ட்டு. எது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க டிடெக்ட் பண்ணுறதுக்கு? ballistics are very easy to detect because மேலே தான் சேட்டலைட்ஸ் எல்லாமே வந்திருக்கு, ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடும். க்ரூஸை டிடெக்ட் பண்ணுறது கஷ்டம். இதுதான் தான் டிஃபரன்சஸ் பிட்வீன் க்ரூஸ் மிசைல் அண்ட் ballistic missiles. So Agni-P is also a ballistic missile. Ballistic missiles பார்த்தீங்க ரெண்டுமே வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வாரேஜ்மே கவர் எடுத்துகிட்டு போவோம். கன்வென்ஷனும் கேரி பண்ணோம், நியூக்ளியரும் கேரி பண்ணோம். ரொம்ப லாங் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா யூ கோ வித் BCM. பீப்புள் ஆல்வேஸ் கோ வித் BCMs. ICBMs கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்டர்கான்டினென்டல் ballistic missiles. ballistic missiles வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அண்ட் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ண முடியாத ஏரியா ballistic missiles. 90 போலாம் இல்லைங்களா? English education was introduced in India during the reign of Bentinck, Lord William Bentinck. Option A, Lord William Bentinck. Dimethyl ether. Both 1 and 2. Both 1 and 2. Sustainable alternative. Recently, a tractor has been invented that completely runs on 100% dimethyl ether. Completely runs on 100% dimethyl ether. Lunch, dinner era porna, sorry, breakfast era porna போயிடுங்க.
ஒரு 9 கொஸ்டின் தான் இருக்குது, முடிச்சிடலாம். பட் அதுக்குள்ளே சார் வந்துடுவார். நீங்கள் யாராவது வெயிட் பண்ண இருக்கவங்க யாராவது போனோன்னா வந்து போய்க்கோங்க. 92 Van Allen radiation belts. Van Allen radiation belts. So obviously we have something known as the magnetosphere இல்லைங்களா? magnetosphere இருக்கா? the magnetic field சுற்றி இருக்கக்கூடிய விஷயம். magnetic fieldக்கு உள்ளார we have let us say இது ஒரு magnetic field இப்படி போயிட்டு இல்லைங்களா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம். ஸோ இந்த இடத்துங்களையும் வந்து we have lot of radiation particles that have been closely knit together. மேக்னெட்டோஸ்பியருக்கு உள்ள மேக்னெட்டோஸ்பியர் என்ன பண்ண ஆக்சுவலி காஸ்மிக் ரேஸில் வரக்கூடிய பார்ட்டிகல்ஸ், சோலார் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் வந்து தடுத்து ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. அந்த ரேடியேஷன் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து நம்ம வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட்னு வந்து கூப்பிடுறோம். வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட் அப்படின்ட்டு. இதில் அவுட்டர் பெல்ட் இன்னர் பெல்ட்னு 2 டைப்ஸ் ஆஃப் பெல்ட் வந்து இருக்குது. அவுட்டர் பெல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் பெல்ட் வந்து சோலார் பார்ட்டிகல்ஸால் வந்து இருக்கும். சோலார் பார்ட்டிகல்ஸால் வந்து அமைஞ்சிருக்கு, சோலார் ரேடியேஷன் பார்ட்டிகல்ஸ். இன்னர் பெல்ட் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்மிக் சோர்சஸ் ஆர் காஸ்மிக் பார்ட்டிகல்ஸ் மூலயமா வந்து அமைஞ்சிருக்கு வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட்ஸ். சரிங்களா? yes believed to come from cosmic rays. And இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, we are talking very high of Gaganyaan and all these cosmonauts and astronauts going to the moon and space. But what is happening is that in the moon they will witness a lot of radiation. அதை காப்பாற்றுறதுக்கு தான் வந்து we have magnetosphere அப்படின்ட்டு. பட் இந்த magnetosphere போனோம், ஒரிஜினல் ஸ்பேஸுக்கு போனோம் அப்படின்னாலே வந்து I will have to cross the Van Allen radiation belt which is the treasure trove of radiation. அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் தடக்க முடியுமோ அது அவ்வளோ சீக்கிரம் வந்து தாண்டணும். ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ ககன்யால் ஏதாவது காம்ப்ளிகேஷன் வருது அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த் எஃபெக்ட்ஸ் கூட வந்து வரலாம் டியூ டு தி வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட். நாட் ஒன்லி ஃபார் ககன்யான், இப்போ அடுத்து அப்போலோ இருக்குது இல்லைங்களா, அப்போலோ ஆர்டமிஸ் மிஷன், ஆர்டமிஸ்க்குமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே வந்து வரலாம். ஸ்பேஸ் பேஸ்ட் ஆக்மெண்டேஷன் சிஸ்டம்ஸ் 93 1 2 and 3. ஜிபிஎஸ், அதாவது ஜிபிஎஸ்னு இல்லை, அவங்களோட சிஸ்டம்ஸ், அவங்களோட ஜியோஸ்பேஷியல் டேட்டா வந்து ஆக்மெண்ட் பண்ணுறதுக்கு சேட்டலைட் பேஸ்ட் சிஸ்டம்ஸு. யூஎஸ் வந்து வைட் ஏரியா ஆக்மெண்டேஷன் சிஸ்டம், WAAS, வைட் ஏரியா போத்துங்க. வைட் ஏரியா ஆக்மெண்டேஷன் சிஸ்டம். யூரோப்பியன் geostationary navigation overlay service. அப்படியே ப்ளீஸ் நோட், ஜப்பானை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மூவ் நெக்ஸ்ட் கொஸ்டின். 94 permanent settlement. Beingla B, there were no officials to take care of zamindars, to check up on zamindars. 95 ராம்பா ரெபிலியன். ஏதோ ஒரு சிஓ ராம்பா தான் கொடுத்துருக்கு இல்லைங்களா, ஏதோ ஒரு ராம்பா ரெபிலியன், AOCO ராம்பா ரெபிலியன். The first to shift office to Simla, first to have a summer capital. John Lawrence, Sir John Lawrence 1864 மாற்றிருப்பார் ஜான் லாரன்ஸ். Islington Committee, பப்ளிக் சர்வீசஸ் 1912 பப்ளிக் சர்வீசஸ், இந்தியன் சிவில் சர்வீசஸ்க்காக வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பாடி. ஆப்ஷன் சி, இந்தியன் சிவில் சர்வீஸ்க்காக கொண்டு வரப்பட்டது. ஆப்ஷன் சி. 98 revenue farming was introduced by Murshid Quli Khan. Murshid, 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 QULI, Murshid Quli Khan. அதான் டி போட்டிருப்பாங்க. டி யாராக போட்டிருக்கீங்களா? ஏதான் தப்பான ஸ்டேட்மெண்ட். முர்ஷித் கிலி கான், நாட் அலி மர்தான் கான். ஸ்டார்ட் ஆஃப் வால்கனோஸ்.
both 1 and 2. Both 1 and 2. Stratovolcanoes are cone shaped because stratovolcanoes அதிகமாக வரக்கூடிய லாவா என்ன லாவா வரும்? அசிடிக் லாவாஸ் வந்து வரும். அசிடிக் லாவாஸ் அதிகமாக வந்து ஃப்ளோ ஆகாது, அது அப்படியே பக்கத்துலேயே போய்ட்டு சொலிடிஃபை ஆகிடும். அசிடிக் விஸ்காசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால் வந்து இதில் பக்கத்துலேயே வந்து நின்றோம். அதனால் வந்து ஒரு கோன் ஷேப்ட் ஒரு டெஃபினேஷன் வந்து பக்காவாக கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் இண்டிவிஜுவல் வால்கனோஸ் வந்து ஸ்ட்ராட்டோ வால்கனோஸாக தான் வந்து இருக்குது. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். வேர்ல்ட் ட்ரக் ரிப்போர்ட் சி ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் crime, United Nations Office on Drugs and Crime. Yes, thank you.